ஏண்டா இந்த சென்னையில அண்ணனை பத்தி என்னடா பேசுறாங்க? ரொம்ப கெட்டிக்காரன்னு பேசுறாங்கண்ணே. பேசுவாங்கல்ல. ஏலே மவனே, அன்னைய மறந்தாலும் சென்னையை மறக்க கூடாதுரா. சென்னைக்கு போனதுமே மண்ணெடுத்து பூசிக்கடா. பூசுறேன் தாயே பூசுறேன். எத்தனை பேரை உருவாக்கின மண்ணுடாது. என்ன ராசி என்ன ராசி. இந்த சென்னை மண்ணோட மகிமையா பாத்தீங்களா? மண் எடுத்து வச்சீங்க, ஆத்தா குங்குமத்தையே கொடுத்துட்டானே. போடா வெங்காயம். எவனா குவாட்டர் பாட்டில குடிச்சிட்டு நொறுக்கி போட்டுருக்காங்கடா. வெறும் கண்ணாடி தூள்றா. உங்களுக்கு நல்ல காலம் மறந்துருச்சுனே. ஆமாண்ணே. அண்ணே என்னப்பா? நாங்க லவர்ஸ்னே. அதுக்கு என்னப்ப? ஒரு விட்டு ஓடிட்டு இருக்கோம், எங்களால ஓட முடியல. சைக்கிள் கொடுத்தா உதவியா இருக்கணும். எங்க போறதுக்கு? மதுரைக்கு போகணும். மதுரைக்கா? அடடே, அவவே 10 கிலோமீட்டர் போறதுக்கே முட்டி நெருங்கி போய் சீத்து புத்து நினைக்கிறாங்க. நீ 450 கிலோமீட்டர் போறேங்கிற, அதுவும் டபுள்ஸ்ல. ஆஹா கில்லிடா நீ. சுத்தமான காதல். எடுத்துட்டு போங்கடா. ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க மாமா. மாமாவா? அவருக்கு நீங்க அண்ணன், எனக்கு மாமா தானே. அப்படி மச்சினிச்சி என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்றாயா? அப்படியே கேட்ச் பண்றாளடா. அண்ணே நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்கண்ணே. உணர்ச்சி இல்லைன்னா உலகமே இல்லடா. நீங்க தான் சிங்கமா? ஆமா. அப்படிங்க. என்னடா மார்வாடி சீட்டை தர்ற? நீங்க ஒருத்தனுக்கு சைக்கிள் கொடுத்து விட்டீங்களா? ஆமா இப்பதான் போறேன். நம்ம கடையில கொண்டாந்து அடகு வச்சுட்டு 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு மதுரைக்கு பஸ் ஏறிட்டானே. அடமானம் வச்சுட்டு போயிட்டானா? ஆமாண்ணே. ஏய் ஒழுங்கா வட்டி எடுக்கா, புரியுதா? நல்ல நேரம் நான் சொன்னேன். நல்ல நேரம். ஏண்டா உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? தாத்தா அளவு போதுமா, இன்னும் கொஞ்சம் ஊத்தவா? இவன் ஒருத்தன் ஒரு சின்ன பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் MP MLA சொல்லி உலுக்கிட்டியாமே. அவன் என் புள்ளப்பா, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் ஆடாடாடாடா புள்ள பாசம் எல்லாம் மனசோட இருக்கணும்ப்பா. அதை வெளிப்படையா காட்டினா அதுவே அவனுக்கு தப்பான வழியை காமிச்சிடும். நான் அவன் பேர்ல கப்பல் வாங்கி விடணும்னு பாக்குறேன்ப்பா. இவன் பஸ்ல போய் பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறான். சின்னையா பஸ்ல தான் போனா 10 ஆம்பளை பஸ் வாங்கி விட்டுருவோம். அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடா வெளியே. சரக்கு ஊத்துறக்கு நான் பாத்துக்கிறேன், போ வெளியே. சின்ன பையனாவே அவன் இஷ்டத்துக்கு விடாம உன் இஷ்டத்துக்கு இழுத்து பிடிக்க நினைக்கிறது முட்டாத்தனம். எப்ப பார்த்தாலும் அவனை தான் சப்போர்ட் பண்றீங்களே தவிர என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கப்பா? நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றேன், காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சுகமானடான்னு சொல்றேன். தப்பாப்பா? அது ஒரு செடி உடனே பூக்கும், ஒரு செடி மெல்ல பூக்கும். அதுக்கு ஊசி உரம் எல்லாம் போட்டா பூ நல்லா இருக்காது. அப்படியே நான் 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேற ஒரு வருஷம் தள்ளித்தான் பண்ணிக்கிட்டுமே. இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? வயசு பசங்க வாழ்க்கையை ஜாலியா அனுபவிக்கட்டும். நீயே அவனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு வாரம் 10 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கு அனுப்பி வை. நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். ஆறி போகுது பாட்டில், ரொம்ப சாப்பிடாத, உடம்பு கெட்டு போயிடும். போதும், எனக்கு வேணும். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் குடிப்பேன் ஒரு பாட்டில், எனக்கு பிடிக்காது. நீ அடி. ஜட்டி போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இது ஜட்டி இல்லடா, அரப்பேன்டா. அரப்பேன்ட்டு குறைப்பேன்னு 6 வருஷமா போட்டுறான்டா. என்னங்கடா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை மிஸ் பண்ணாம ரவுண்ட் கட்டி உட்கார்ந்திருக்கீங்க? எங்க போறீங்க? We are all going to கொடைக்கானல் ஊட்டி. லூட்டி உருட்டா மாதிரி தான். குட் மார்னிங். மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ரொம்ப லாங் ஜேர்னி, பத்திரமா பார்த்துக்கிட்டு ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்கப்பா. என்னங்க நீங்க? அவங்க என்ன சின்ன பசங்களா? ஆமா, பால் புட்டியா தானே போறாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அங்கிள்? நாங்க பாத்துக்க மாட்டோமா? இந்த லொடுக்கு மேல தான் எனக்கு ஒரு டவுட். பத்தல என்ன தேவைப்பட்ட இமிடியேட்டா ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே அனுப்புறேன். நாளைக்கே பண்ணுவானுங்க. சாரி பிரதர். இதுவே தாராளமா போதாங்க. ஓகே சரி. பத்தலன்னா ஒண்ணு சேர்த்துக்கு அடமானம் வச்சிரும். இன்ச ஏண்டா? ஓஹோ, வவுச்சர்ல சைன் பண்ணிட்டு போ. சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்புங்க கிளம்புங்க. பாய். அள்ளி ராஜ்யத்துல ஒரு கேரக்டர் இருக்கான், போய் ட்ரை பண்ணு. டேய் இந்த லக்கேஜை கூட்டி போங்கடா. நான் வரேன்மா. வரேன் டாடி. ஓகே. ஹாப்பி ஜர்னிடா. God bless you. உங்களுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் கார்ல அடிச்சு வச்சிருக்கேன். நல்லா 10 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தா போறோம். என் டாடி ஆப்பிரிக்கா வாடா. போட உடனே கூப்பிடுறாரு. அங்க புடவையை பார்த்துட்டு பின்னால போயிடாதரா, ஊரை அவனை சுத்திடுவான். இதோட வந்துருச்சு 8 விளம்பரம். குள்ள உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இருக்கிறிய. உள்ள போயிட்டு பெருசு எப் சேனல் பார்க்க போகுது. வாங்கடா. தோற நிறுத்திக்க. தாத்தா எத்தனை ஃபுல்? குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தொட்டில வச்சு குடிக்க அளவுக்கு வச்சிருக்கோம். ரொம்ப நல்ல வண்டி. உன்னை வந்து கவுறோம். ஏய் அளவா குடிங்கடா. இவ
நீ ஊருக்கு போன 2வது நாளே உங்க அப்பா போன் பண்ணி வர சொன்னான்னு வந்துடாத. நல்லா 10 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தா போறோம். சரி தாத்தா வரேன். இவன் எங்க 10 நாள் தாங்க போறான்? வயிற்ற கலக்குது. உனக்கு கொஞ்சம் தண்ணிய பாத்துட கூடாது, உடனே கார் கழண்டிடும். வாயை மூடலைன்னா உன் வாய் கலண்டுரும். அப்பா. ஏய் மச்சான், லொகேஷன் செம சூப்பரா இருக்கு. நான் இப்போ போகல, உடனே பாட்டில் ஓபன் பண்ணுங்கடா. உனக்கு எதையாவது ஓபன் பண்ணி ஆகணுமே. சரி சரி பாட்டில் எடு. மச்சான் ஜீவாவுக்கு ராவா ஊத்து. ஜீவா ஒரு ஸ்மால். நோ விஸ்கி ஆயிடுமா, பிராண்டி ஆயிடுமா. ஓசி சரகனா எப்படி வேஸ்ட் பண்றான் பாத்தியா? சைடு சேர்றாங்க. பாவீங்களா? டேய் 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 டேய், ஒண்ணமா இல்லடா. நீ அவன் சைடு டிஷ் வேணாம்டா. மச்சான், இந்த ஜீவா. ஓபனிங் சிப். வேணாம் அம்மனை மச்சான். முட்டி இதையா சாப்பிடுறா? வேணாம்டா டேய். அது வேணாம். அம்மனை முட்டிடா. போங்கடா. ஏய் ஆமா அசிங்கமான பேரு, அதுக்கு என்ன இப்ப? டேய் எதை பத்தி வேணாலும் பேசி, அம்மனம்பட்டியை பத்தி அசிங்கமா பேச. டேய் என்னடா ஏய் என்னடா நொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க? என்னடா தெரியும் உனக்கு? யார் நினைச்சிட்டு இருக்க? என் தாய் மாமா ஊர்றா. சாதாரணமான ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நடந்து வந்தாருன்னா 18 பட்டி எட்டி நடுங்கும்டா. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற நாட்டாமடா என் மாமன். என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்படி நடந்து போனாருன்னா எஜமா காலடி மண் எடுத்து நெத்தில வச்சுக்குவாங்க தெரியுமா? சாரி மச்சான், இங்க வேணாம், வேற எங்கேயாவது போய் சாப்பிடும். டேய் என்னடா சொல்ற? சரக்கு அடிக்கணும்னு இறங்கியாச்சு. அடிங்க, என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? நீங்க அடிங்கடா, நான் உள்ள போய் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். சரி அடிக்கலாம் மச்சான், விட்றா. டேய் அவனே சொல்லிட்டான், சாப்பிடுங்க. டேய் தெரியாம தான் கேக்குறேன், குடின்னா ஏன்டா இப்படி அலையுறீங்க? உனக்கு வேறடா விட்றா. எனக்கு ராவா ஊத்துறா. தொடுகு பாண்டிக்கு சரக்கு சமர்ப்பயாமி. நாட்டமாடா. மச்சான் நாட்டமே மொத்தமா பாட்டி நான் போய் சொல்றேன். கட்டுறது கதர் வெட்டி கதர் சட்டை, காட்டுறது கள்ள தராயமா? நடுறா நாய். ஜஸ்ட் மிஸ். டேய் அடிக்கிறதா அடிக்கிறீங்க, ஒரு 90 கொடுத்துட்டு அடிங்கடா. 90. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வரட்டும். எஜமான் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிச்சு தானே, நாசம் பண்ணிட்டான். இப்ப அடிங்கடா. ஒரு அப்பாவியை போட்டியா எத்தனை வருஷம் சேர்ந்து மொத்துறீங்க? ஆட்டாம மாப்பிள யாராவது உன்னை கூப்பிட்டாங்களா? வாய முறா வினைக்கு பிறந்தவன். ஒரு வாட்டி நாட்டாமன்னு சொன்னதுக்கு வளைச்சு வளைச்சு அடிச்சு இப்பதான் ஓஞ்சு உட்காந்துருக்காங்க. மறுபடியும் ஆரம்பிச்சு வைக்க வந்தியா? வந்தியா? பாத்தியா? ஓடி. டேய் சின்னு. டேய் மச்சான். மச்சான். டேய் என்னடா 5 மணி ஆகுதுடா. வாடா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வா. அதுக்குள்ளே சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சா? என்னது சாயந்தரம் 5 மணியா? காலையில 5 மணிடா. கொடைக்கானல்லாம் 5 மணின்றது அர்த்தராத்திரிடா. ஏன்டா இப்படி தெளிய விட்டு இம்சை பண்ற? மச்சான் டேய் போய் ஃபீல் பண்ணிட்டு வா. நான் டேய் 2 மணிக்கே ஃபீல் பண்ணிக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதடா ப்ளீஸ். நான் தூங்க போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதடா. ஏய் என்னடா வரியா? சரக்குல பேலன்ஸ் ஞாபகம் வந்துச்சு, அஷ்டு பட்டுங்க. நீ கிளம்பு மச்சான், நீ கிளம்பு. உன்னால திருத்தவே முடியாதுடா. தெரிஞ்சு போச்சு. காதுல கொஞ்சம் ஊத்துறாது. இவ்வளவு நேரம் காட்டு கட்ட அது காதுல விழ, சரக்குறது காதுல விழுதா? இவங்களை நம்ப கூடாது, போத்தினே குடிக்கலாம். கட்டி
மேலே பறக்கும் ஓ பட்டர்ஃப்ளை பட்ட தடவை